இந்த இலங்கையிலே எங்களுக்கு இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு. அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும். அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல, இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும். இது வெற்றி பெறும் பட்சத்தில், ஏனென்றால் நாளை யாருடைய வீட்டு காணிக்குள்ளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒரே ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. என்று உங்களுக்கு தெரியும், ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார், இந்த காணி உரிமையாளர்